சண்டே மார்னிங் காலையில அறக்க பறக்க எந்திரிச்சு சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் ஓடியாச்சு. இந்த டைம் இதளவுக்கு சாப்பிடாத ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் தான் வாங்கியிருந்தேன். இந்த மீனோட பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அங்க வந்து இது கண்ணாடி பாறை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஃபிஷ் நல்லாவே கிளீன் பண்ண தெரியும். ஸோ நான் காசு கொடுத்தெல்லாம் கிளீன் பண்ணி வாங்கிட்டு வர மாட்டேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சமா பாறை மீன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் கிளீன் பண்ணி வாங்கிட்டு வர வழியில வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு அப்படியே டிமார்ட் பக்கம் ஒதுங்கிட்டோம். தயவு செஞ்சு எல்லாரும் திட்டிராதீங்க, என்னடா இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் டிமார்ட் பக்கமே சுத்திட்டு இருக்குன்னு. நட்ஸ் வீட்டுல சுத்தமா காலி ஆயிடுச்சு. இங்க வாங்கினா கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கும், அதனால வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ அளவுக்கு இருந்தது. இந்த ஊளி மீனும் ஒரு 600 கிராம் அளவுக்கு இந்த கண்ணாடி பாறை மீனும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கண்ணாடி பாறை மீனை ஃபிஷ் ஃப்ரைக்கு மேரினேட் பண்ணிட்டு ஊளி மீன்ல பாதி எடுத்து இன்னைக்கு குழம்பு வச்சுட்டு மீதி பாதியை ஃப்ரிட்ஜில் போட்டேன். இன்னைக்கு மீன் குழம்பு பாத்தீங்கன்னா தேங்காய் அரைச்சு ஊத்தி மாங்காய் போட்டு தான் வச்சிருந்தேன். இப்படி வச்சா என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு செம்ம டேஸ்டா இருந்தது. ரெசிபி எடுத்து வச்சிருக்கேன், நெக்ஸ்ட் வீடியோல ஷேர் பண்றேன். அண்ட் அந்த ஃப்ரை பண்ண மீனுமே பார்க்க கருவாடு மாதிரி இருக்கே, எப்படி இருக்குமோன்னு நினைச்சேன். டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது.